Hey guys, welcome back. Welcome back to Adi Explain. Same பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் பைனரி சர்ச் ட்ரீ பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸில் அரேஸ், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக்ஸ், கியூஸ், பைனரி ட்ரீ பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பைனரி சர்ச் ட்ரீனா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான கோடுமே பார்ப்போம். ஸோ இது வந்து பார்ட் 1 ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ. இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்சர்ஷன் டெலிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்னால் நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பைனரி சர்ச் ட்ரீல இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ் ஆல்ரெடி தமிழில் C++ல இருக்குது. அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸும் தமிழில் இருக்குது. அப்புறம் மெஷின் லேர்னிங் சீரீஸுமே தமிழில் இருக்குது. ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு பைனரி ட்ரீக்கும் பைனரி சர்ச் ட்ரீக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப தியரட்டிக்கலாக போக போகிறது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து பைனரி சர்ச் ட்ரீ பற்றி நிறைய இன்டெப்த்தாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் புக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஹைட் ஆஃப் த பைனரி சர்ச் ட்ரீ, டெப்த் ஆஃப் த பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ்குள்ளெல்லாம் நான் போக போகிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு MCQ டெஸ்ட் எழுதுறீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்லனா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது தவிர இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைனரி சர்ச்னு நீங்கள் வந்து கற்றுக்கணும். ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப சிம்பிளாக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பைனரி சர்ச்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கோடுக்கு போயிடலாம். அப்புறம் கோட் எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து சொல்ல போகிறேன். ரைட்? ஸோ ஆல்ரைட், ஸோ பைனரி ட்ரீக்கும் பைனரி சர்ச் ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது நம்ம ரைட் சைடில் ஒரு டயக்ராம் இருக்குது தெரியுமா? ரைட் சைடில் இருக்க டயக்ராம் வந்து பைனரி சர்ச் ட்ரீயை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது ஏன் வந்து பைனரி சர்ச் ட்ரீ, ஏன் பைனரி சர்ச் ட்ரீன்னு ஒரு 10 செகண்ட்ஸ் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். ரைட்? ஸோ இது ஏன் பைனரி சர்ச் ட்ரீனா, பைனரி சர்ச் ட்ரீக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு மேஜரான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சே தான் ஆகணும். இப்போது நம்ம ரூட் நோடு என்னது, ரூட் நோடு வந்து 40. ரைட்? ஸோ ரூட் நோட், லீஃப் நோட் இதை பற்றிலாம் நான் வந்து பைனரி ட்ரீ வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பைனரி ட்ரீஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த பைனரி சர்ச் ட்ரீ. ரைட்? ஸோ எப்பயுமே இந்த டாப் நோடு வந்து நம்ம ரூட் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூட் நோடு பாருங்கள், இந்த ரூட் நோடுக்கு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் நோடோட ஸ்மாலாக இருக்குது. அதுவே ரூட் நோடோட ரைட் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் நோடோட கிரேட்டர் வேல்யூஸாக இருக்குது. ரைட்? அதே மாதிரி இந்த 30 எடுத்துக்கோங்க. 30 வந்து பார்த்தீங்கன்னா 30 இஸ் த பேரண்ட் ஆஃப் 25 and 35. ரைட்? 30 இஸ் த பேரண்ட் ஆஃப் 25 and 35. ஸோ இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 30 வந்து ஆக்சுவலி 25 பெருசாக இருக்குது. அதாவது 30 லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தான் 30. அதே மாதிரி 30 ரைட் சைடில் பாருங்கள் 35 இருக்குது. ரைட் சைடில் இருக்கிறது வந்து 30 பெருசாக இருக்குது. ரைட்? ஸோ எப்பயுமே உங்களுக்கு என்ன தெரியணும்னா பைனரி சர்ச் ட்ரீல லெஃப்ட் சைடு சைல்டு வந்து பேரண்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு சைல்டோட வேல்யூ வந்து பேரண்ட் நோடோட கிரேட்டராக இருக்கும். ஸோ எல்லா நோட்ஸ்லையும் பாருங்கள், எல்லா பேரண்ட் நோடும் பாருங்கள் 50 இஸ் அ பேரண்ட் ஆஃப் 45 and 60. ஸோ 50 லெஃப்ட் சைடு வந்து 45 இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 50. அதே 50 ரைட் சைடில் வந்து 60 இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி லார்ஜர் தேன் 50. ரைட்? ஸோ இதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த ட்ரீ பேர் பைனரி சர்ச் ட்ரீ. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போது அதே வந்து இந்த லெஃப்ட் சைட் டயக்ராம் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைட் டயக்ராம் உங்களுக்கு என்ன தெரியுது? லெஃப்ட் சைட் டயக்ராமில் ஃபஸ்ட்டு நோடு பாருங்கள், 1 இஸ் அ சைல்ட் ஆஃப் 2 and 3. ரைட்? ஸோ 1க்கு லெஃப்ட் சைடு வந்து 2 வந்து கிரேட்டராக இருக்குது, 1க்கு ரைட் சைடு வந்து 3 இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் 1. ஸோ பேசிக்காக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகலை பாருங்கள். இது வந்து ரேண்டமாக இருக்குது. அதாவது நான் என்ன சொன்ன முன்னாடி பைனரி சர்ச் ட்ரீல லெஃப்ட் சைடு சைல்டு வந்து கம்மியாக இருக்கணும்னு நான் சொன்னேன். இந்த ரூட் வந்து 1 இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து என்னது, லெஃப்ட் சைடு 2 இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ஆக்சுவலி கம்மியாக இருக்கணும். இன்கேஸ் இது வந்து பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கணும்னா லெஃப்ட் சைடு வந்து கம்மியாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே பாருங்கள் 2 இருக்குது, 2 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் 1. ஸோ இட்ஸ் நாட் அ பைனரி சர்ச் ட்ரீ. அதே மாதிரி இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஒரு நோடை வந்து நீங்கள் பேரண்டாக கன்சிடர் பண்ணுங்கள், 2 இஸ் அ பேரண்ட் ஆஃப் 4 and 5. ரைட்? ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வயலேட் ஆகுது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா 2 லெஃப்ட் சைட் சைல்டு வந்து 4, விச் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் த பேரண்ட் எலிமெண்ட். ஆனால் லெஃப்ட் சைடு வந்து ஸ்மாலாக இருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைடு இஸ் கிரேட்டர். ஒரு கண்டிஷன் இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ சப்போஸ் இந்த கண்டிஷன், அதாவது லெஃப்ட் சைடு நோடு வந்து பேரண்டோட கம்மியாக இருக்கணும், ரைட் சைடு நோடு வந்து பேரண்ட் நோடோட அதிகமாக இருக்கணும் வேல்யூ. ரைட்? ஸோ இந்த ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எந்த நோடு நீங்கள் எடுத்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். இன்கேஸ் ஆகலைன்னா
தட் இஸ் நாட் அ பைனரி சர்ச் ட்ரீ. இதுதான் உங்களுக்கு தெரியணும் இங்கே, ரைட்? ஸோ ஆல்ரைட், ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து ஒவ்வொரு சிங்கிள் இதையும் வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம், ரைட்? அதாவது ஒவ்வொரு சிங்கிள் இந்த ரவுண்டாக இருக்குது தெரியுமா, இதுக்கு வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இந்த நோடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போது, ரைட்? ஸோ நோடில் வந்து பார்த்தீங்கன்னா நோடில் வந்து ஆக்சுவலி டேட்டா இருக்குது, அப்புறம் லெஃப்ட் இருக்குது, ரைட் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ரைட் வந்து ஆக்சுவலி பாயிண்டர்ஸ், ரைட்? இதை நம்ம ஏன் வந்து பாயிண்டர்ஸ் நம்ம சொல்கிறோன்னா, ஏன்னா இந்த லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வில் பாயிண்ட் டு த லெஃப்ட் சைல்டு, ரைட் வில் பாயிண்ட் டு த ரைட் சைல்டு பேசிக்காக, ரைட்? ஒருவேளை வந்து லெஃப்ட் ரைட் சைல்டே இல்லைன்னா, லெஃப்ட்டில் வந்து சைல்டே இல்லைன்னா இட் வில் பாயிண்ட் டு நல் பேசிக்கலி. ஸோ நல்லுன்னு நம்ம சொல்லுவோம் C++லலாம், பட் ஆனால் இங்கே பைத்தான்ல நம்ம நன்னுன்னு சொல்லலாம், NONE, ரைட்? NONE. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம ப்ரோக்ராமாக நம்ம வந்து இந்த லாஜிக்கை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு நோடில் வந்து லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர், அப்புறம் டேட்டா இருக்குது. டேட்டா இஸ் நத்திங் பட் த வேல்யூ. ஆல் ரைட், ஸோ மூவிங் அஹெட். ஆல் ரைட், ஸோ இப்போது பைனரி ட்ரீ இன்சர்ஷன் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் இருக்குது, ரைட்? இது வந்து ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் இல்லை லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வச்சு நான் எப்படி வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். எப்பயுமே வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 50, ரைட்? ஸோ 50 வந்து நான் அப்படியே ஒரு நோடாக எழுதிக்கிறேன். ஸோ 50 இஸ் அ நோடு. எந்த ஒரு நோடுமே இப்போ பைனரி சர்ச் ட்ரீ இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் வந்து 50 இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து 50 ஆகிடுச்சு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து 30 இருக்குது. நெக்ஸ்ட் 30. ஸோ 30 வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ 30 இஸ் கிரேட்டர் தேன் 50 இல்லை 30 இஸ் ஸ்மாலர் தேன் 50? 30 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 50. அதனால் என்ன பண்ணணும், பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி என்னது, லெஃப்ட் சைல்டு வந்து ரூட் பேரண்ட் நோடோட கம்மியாக இருக்கணும், ரைட்? அதனால் வந்து 30 வந்து லெஃப்ட் சைல்டாக இன்சர்ட் பண்ணுறேன், ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள் 70. ஸோ 70 நான் செக் பண்ண போது நம்ம அகைன் வந்து இந்த பைனரி சர்ச்சை நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். ஸோ 50யோட 70 குட்டியா இல்லை, 50யோட 70 பெருசா? ஆமாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 70 வந்து 50க்கு ரைட் சைடை இன்சர்ட் பண்ணுறேன், ரைட்? அதே மாதிரி நெக்ஸ்ட் 20. ஸோ நெக்ஸ்ட் நான் 20 இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது 50 ஃபஸ்ட்டு பார்க்குறேன். 50 கண்டிப்பாக எனக்கு தெரியுது 50யோட 20 வந்து கம்மி, ரைட்? அதனால் வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்ணுறேன். 50க்கு லெஃப்ட் சைடு 30 இருக்குது. 30யை விட 20 வந்து பெருசா இல்லை கம்மியா? 30யோட 20 வந்து கம்மி. அதனால வந்து ஐ வில் இன்சர்ட் 20 டு த லெஃப்ட் ஆஃப் 30, ரைட்? நெக்ஸ்ட் மூவிங் அஹெட், நெக்ஸ்ட் 40. ஸோ 40 வந்து நான் அகைன் செக் பண்ணுறேன். அகைன் ரூட் நோட்லேருந்து நான் வந்து செக் பண்ணுறேன். ஸோ 50யை விட 40 வந்து கம்மியா இல்லை அதிகமா? கம்மி. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 50 நோட் தெரியுமா, அதுக்கு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு வந்து 30 இருக்குது. ஸோ 30யோட 40 வந்து கம்மியாக இல்லை பெருசு? அதனால நான் என்ன பண்ணுவேன்னா 30யோட ரைட் சைல்டாக வந்து நான் 40 இன்சர்ட் பண்ணுறேன், ரைட்? புரியுதுன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் 60. ஸோ அகைன் செக் பண்ணுறேன். 50யோட 60 வந்து பெருசு. அதனால என்ன பண்ணணும், 50யோட ரைட் சைடு தான் வந்து 60 நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால இப்போ 70க்கு வரும். 70யும் 60யும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணப்போ நமக்கு தெரியுது 60 இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 70. அதனால வந்து 70க்கு லெஃப்ட் சைடு வந்து 60 இன்சர்ட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 80 வந்து 50யோட பெருசா இல்லை கம்மியா? 80 வந்து 50யோட பெருசு. அதனால கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் நம்ம ரைட் சைடு தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும், ரைட் சைடு தான் நம்ம 80யை இன்சர்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் 80 இஸ் கிரேட்டர் தேன் 50. இப்போ 70க்கு வரும். ஸோ 70யோட 80 பெருசா கம்மியா? இட்ஸ் ஆக்சுவலி கிரேட்டர், ரைட்? அதனால வந்து 80யை வந்து 70க்கு ரைட் சைடு நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைனரி சர்ச் ட்ரீயை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ரைட்? பைனரி சர்ச் ட்ரீல வேல்யூவாக இப்படி தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு புரியுது, நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ஓகே நம்ம மேனுவலாக நம்ம இவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோமே, பட் ஆனால் கோடில் வந்து நம்ம இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் கோடுவே ரொம்ப சிம்பிள் தான். எப்பயுமே பைனரி சர்ச் ட்ரீயாக இருந்தாலும் சரி, பைனரி ட்ரீயாக இருந்தாலும் சரி, நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கணும். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் இந்த நோடை பாஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். அந்த ஒரு அசம்ஷன் வச்சு தான் நம்ம வந்து கோடை நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ், ரைட்? ஸோ மூவிங் அஹெட், எப்படி வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீல நோடை டெலீட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீல தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் டெலிஷன். அதாவது நீங்கள் 3 விதமான நோடை வந்து டெலீட் பண்ண வேண்டியதாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் நோடு. அதாவது இந்த லீஃப் நோடு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவல் நோடு, ரைட்? லாஸ்ட் லெவல் ஆஃப் நோட்ஸ். இந்த லீஃப் நோடை நீங்கள் எப்படி டெலீட் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும்.
அப்புறம் இன்னொரு டைப் ஆஃப் டெலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோடு வித் ஒன் சைல்டு நோடு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிளில் 80 இருக்குது தெரியுமா, 80க்கு வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குது, ரைட். 80க்கு வந்து 90 சைல்டு. ஸோ சப்போஸ் நான் 80யை டெலீட் பண்ணணும்னா எப்படி டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டெலிஷன் ஆஃப் 2 சைல்டு. அதாவது ஒரு நோடுக்கு வந்து 2 சைல்டு இருந்துச்சுன்னா அந்த நோடை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ இன்கேஸ் நான் 50 டெலீட் பண்ணணும் அப்படின்னா வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த 50க்கு வந்து 2 சைல்டு இருக்குது பேசிக்கலி. ஸோ 2 சப்ட்ரீனே இங்கே சொல்லலாம். ஸோ 30 இஸ் சைல்டு ஆஃப் 50 ஆஸ் வெல் 70 இஸ் ஆல்சோ சைல்டு ஆஃப் 50. ஸோ 2 சைல்டு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து 70யை டெலீட் பண்ணணும் அப்படின்னா கூட இட்ஸ் அகெயின் த கேஸ் ஆஃப் 2 சைல்டு நோடு. ஏன்னா 70க்கு வந்து 2 சைல்டு இருக்குது, 60 இருக்குது, 80 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நம்புறேன். ஸோ எப்படி வந்து இதை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு லாஜிக்கலாக சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் கோடில் வந்து உங்களுக்கு அது தெளிவாக புரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீஃப் நோடை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லீஃப் நோட், ஸோ லெட் மீ சேஞ்ச் த கலர். ஸோ ஃபார் த டைம் பீயிங் நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 80யை வந்து நான் டெலீட் பண்ணணும். எப்படி நான் டெலீட் பண்ணலாம்? ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம்னா, இந்த 70 இருக்குது தெரியுமா, 70யோட எனக்கு தெரியுது, அதாவது நான் ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு தெரியுது 70யோட ரைட் சைடில் தான் வந்து 80 இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த 70யோட ரைட் சைடு இருக்குது தெரியுமா, இந்த ரைட் சைடை வந்து நான் ரிட்டன் நன் இல்லை ரிட்டன் நல், ரைட், ரிட்டன் நன் பண்ணிட்டேன்னா, அதாவது இந்த 80யை தூக்கிட்டு 80யை ரிமூவ் பண்ணிவிட்டு, இட்ஸ் நாட் லைக் ரிமூவிங், பட் ஆனால் 80 பிளேஸில் வந்து நான் நன்னுங்கிற ஒரு வேல்யூவை நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். நன் இஸ் ஆக்சுவலி நத்திங் பேசிக்கலி, ரைட். ஸோ 70யோட ரைட் சைடில் நன் இருக்குது இப்போது. ஸோ இப்படி நான் வந்து பண்ணிட்டேன்னா ஐ கேன் சே தட் ஐ ஹவ் டெலீட்டட் ரூட் நோட் 80, ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்ஸ். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு லீஃப் நோட் டெலீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேஸ் நம்ம 80யை டெலீட் பண்ண பார்க்குறோம். ஸோ 80 வந்து 70க்கு ரைட் சைடு இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 70யோட ரைட் பாயிண்டரை வந்து நன்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் சைல்டு நோட் டெலிஷன் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரே ஒரு நோட் இருக்குது, ஒரே ஒரு சைல்டு நோட் இருக்குது ஒரு நோடுக்கு அப்படின்னா வந்து அதை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் 80. ஸோ இந்த 80 பாருங்கள், 80யோட ரைட்டில் மட்டும்தான் வந்து ஒரு நோட் இருக்குது, லெஃப்ட்டில் வந்து எதுவுமே இல்லை. லெஃப்ட்டில் வந்து ஆக்சுவலி நன், ரைட், எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து 80 as ஒன் சைல்டு. இதை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம்னா, அகைன் வந்து நம்ம இந்த ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணுவோம் லெஃப்ட் ரைட்டுன்னு. ஸோ ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த 70க்கு வந்தோம்னு நம்மளுக்கு தெரியுது 70யோட ரைட்டில் தான் வந்து 80 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 70யோட ரைட்டில் தான் வந்து 80 இருக்குதுன்னு தெரியுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைக் 70யோட ரைட் இருக்குது தெரியுமா, 70யோட ரைட் வந்து 80யை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த ஒரு பாயிண்டரை வந்து ஐ வில் ஜஸ்ட் கனெக்ட் இட் டு 80யோட ரைட்டு. ஸோ 80யோட ரைட்ன்றது 90. ஸோ பேசிக்காக வந்து இந்த 70யோட ரைட் வந்து பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு பாயிண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 70யோட ரைட் வந்து 90க்கு பாயிண்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 70க்கும் 80க்கும் இருக்கிற கனெக்ஷனே கட் ஆகிடுது, ரைட். இந்த கனெக்ஷன் கட் ஆச்சுன்னா ஐ கேன் சே தட் ஐ ஹவ் டெலீட்டட் த நோட் 80, ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நோட் வித் ஒன் சைல்டை டெலீட் பண்ண போகிறோம், ரைட். ஒரு நோடுக்கு ஒரே ஒரு சைல்டு இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம வந்து டெலீட் பண்ண போகிறோம், ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் அஹெட், 2 சைல்டு, அதாவது ஒரு நோடுக்கு வந்து 2 சைல்டு இருந்துச்சுன்னா அந்த நோடை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான கேஸ். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நோடுக்கு 2 சைல்டு இருக்குது, பட் ஆனால் அந்த 2 சைல்டு இருக்கிற நோடு வந்து நம்ம டெலீட் பண்ணணும்னா எப்பயுமே நீங்கள் there are 2 ways to delete. ஃபர்ஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்டர் சக்ஸஸர் நம்ம சொல்லுவோம், இன்ஆர்டர் சக்ஸஸர், ரைட். ஸோ இன்ஆர்டர் சக்ஸஸர், ஸோ லெட் மீ டைப் இட், அதனால் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஸோ இன்ஆர்டர் சக்ஸஸர், அப்புறம் இன்ஆர்டர் ப்ரெடிசிசர். ஆல்ரைட். ஸோ இன்ஆர்டர் சக்ஸஸர்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஆர்டர் சக்ஸஸர் இஸ் நத்திங் பட், இப்போது இன்ஆர்டர் சக்ஸஸர்னா நம்ம எந்த நோட் நம்ம டெலீட் பண்ண விருப்பப்படுறோம். ஸோ நம்ம டெலீட் பண்ண வேண்டிய நோட் வந்து 50. ஸோ 50யோட ரைட் சப்டியில் பாருங்கள், 50யோட ரைட் சைடில் வந்து எந்த நோட் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ, ரைட், எந்த நோட் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கோ அந்த நோடு தான் நம்ம வந்து இன்ஆர்டர் சக்ஸஸர்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50யோட ரைட்டில் எந்த நோட் வந்து ஸ்மாலாக இருக்குது, 60 தான் ஸ்மாலராக இருக்குது. ஸோ இந்த 60 இருக்குது தெரியுமா, இந்த 60யை தான் நம்ம இன்ஆர்டர் சக்ஸஸர்னு நம்ம சொல்லுவோம். இந்த 60யை தூக்கி இந்த 60யும் 50யும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அதாவது ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ 60 வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் த ரூட் நோட். அப்புறம் இந்த 60க்கு பதிலாக நம்ம இந்த ரூட் நோடை வந்து
அந்த எந்த நோட் டெலீட் பண்ணுமோ அந்த நோடால் ரீப்ளேஸ் பண்ணுறோம் 50. ஸோ இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 50 நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்பயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே மாறலை. அதாவது 60யோட லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலராக இருக்குது, 60யோட ரைட் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜராக இருக்குது. ஸோ இது ஒன் வே ஆஃப் டெலீஷன் பேசிக்கலி. இன்கேஸ் வந்து ஓகே, இப்போ நம்ம பார்த்தது இன்ஆர்டர் சக்ஸஸர். இன்ஆர்டர் ப்ரெடிசிசர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்ஆர்டர் ப்ரெடிசிசர்னா இட்ஸ் சேம், பட் ஆனால் இட்ஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இன்ஆர்டர் சக்ஸஸருக்கு வந்து ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் நோட தான் நம்ம இன்ஆர்டர் சக்ஸஸர்னு நம்ம சொன்னோம். பட் ஆனால் இன்ஆர்டர் ப்ரெடிசிசரில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லெஃப்ட் சைடு கிரேட்டர் நோடாக இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கிற லார்ஜஸ்ட் நோடு. பேசிக்கலி லெஃப்ட் சைடில் வந்து எது பெருசாக இருக்குது, 40 தான் பெரிய நோடு, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 40யும் 50யும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதாவது இங்கே வந்து 40 வரும் அண்ட் இங்கே வந்து நம்ம 50யாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம், 50, ரைட். 40 50 நம்ம ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 50 நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அழகா, பிகாஸ் 50 இஸ் அ லீஃப் நோடு. இங்கே லீஃப் நோடு எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இன்ஆர்டர் சக்ஸஸர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஆர்டர் ப்ரெடிசிசர் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட பைனரி சர்ச்சோட ஆர்டர் மாறல. ஸோ ரூட் நோட் வந்து இப்போ 40 இருக்குது. ஸோ இதோட 40க்கு லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து ஸ்மாலராக இருக்குது, 30 20 தான் இருக்குது. அண்ட் 40க்கு ரைட் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வி ஆர் நாட் சேஞ்சிங் த பைனரி சர்ச் ட்ரீ ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு 2 மெத்தட் இருக்குது. யூ கேன் யூஸ் எனி மெத்தட், ரைட். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ வில் ஷோ யூ வித் திஸ் எக்ஸாம்பிள். அதாவது இந்த 70 இருக்குது தெரியுமா, இந்த 70 வந்து நம்ம டெலீட் பண்ணணும், நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். 70 டெலீட் பண்ணணும்னா இன்ஆர்டர் சக்ஸஸர் பார்ப்போம். இன்ஆர்டர் சக்ஸஸர்னா என்னது, 70யோட ரைட் சப்ட்ரீல இருக்க ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ 70யோட ரைட் சப்ட்ரீல இருக்க ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்னது, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு சூஸ் திஸ் எலிமெண்ட் 80. ஸோ இந்த 80யும் 70யும் நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ இது வந்து 80 ஆகிடும், ரைட். அண்ட் இங்கே வந்து 70 ஆகிடும். ஸோ அப்புறமா நம்ம வந்து இந்த 70 நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அழகா, ரைட். ஸோ இந்த 70 நம்ம அப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நம்மளோட பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் ஆகுது. ஸோ ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ இப்போது மூவிங் அஹெட் கோட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கோட் வந்து ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, லைக் நோட் ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா. நோடில் வந்து என்ன இருக்கும், நோடில் வந்து ஆக்சுவலி டேட்டா இருக்கும். டேட்டாவை தான் நான் கீன் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் இருக்கும்னு நான் சொன்னேன். லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் வந்து இனிஷியலாக வந்து நன், அதாவது நல். எந்த ஒரு நோடுக்குமே நான் வந்து பாயிண்ட் பண்ணல. இனிஷியலாக வந்து இட்ஸ் நாட் பாயிண்டிங் டு எனி ஆஃப் த நோட்ஸ் பேசிக்கலி. ஸோ இது வந்து நான் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி தெரியலனா நம்ம சேனல்லே பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் 20-30 மினிட் வீடியோ தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். கிளாஸ் நான் ஆப்ஜெக்ட் நான் இட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ பேசிக்கலி, ரைட். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு நோடோட ஸ்ட்ரக்சர் பேசிக்கலி. நெக்ஸ்ட் வந்து பைனரி சர்ச் ட்ரீ ஸ்ட்ரக்சர் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி அ கன்ஸ்ட்ரக்டர், ரைட். இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் வந்து லைக் எப்பயுமே ரூட் வேல்யூமே வந்து நம்ம ரூட் வேல்யூமே இனிஷியலாக வந்து நன்னா இருக்கும். ரூட்டில் வந்து எதுவுமே இருக்காது, எந்த வேல்யூமே இருக்காது. ஸோ எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு நோட்டில் ஒரு ட்ரீல எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செக் பண்ணுறேன்னா, என்னோடய ரூட்டில் வந்து வேல்யூஸே இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரூட்டில் வந்து அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். அதாவது இனிஷியலாக வந்து நம்மளோட ட்ரீ வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் வேல்யூ வரது வந்து ரூட்டாக இருக்கும். அதாவது ரூட் இருக்காது. அதனால் ஃபஸ்ட் எந்த வேல்யூ வருதோ தட் வில் பிகம் த ரூட். எல்ஸ் சப்போஸ் என்கிட்ட ஏற்கனவே ரூட் இருந்துச்சுன்னா, ஒரு வேல்யூ என் ட்ரீல வந்து ஒரு வேல்யூ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு இன்சர்ட் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த இன்சர்ட் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், ரைட். ஸோ நான் முன்னாடி இன்சர்ஷனில் காமிச்சு தெரியுமா, 50 40 50 வந்து ஃபஸ்ட் நான் இன்சர்ட் பண்ணேன். அப்புறம் 40யும் 50 கம்பேர் பண்ணேன். 40 வாஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் 50. அதனால் வந்து 40 வந்து லெஃப்ட் சைடு நான் இன்சர்ட் பண்ணேன். ஸோ அதே லாஜிக் தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செக் பண்ணுறேன், கீங்கிறது வேல்யூ, ரைட். அந்த நோடோட வேல்யூ, எந்த நோட இன்சர்ட் பண்ணணுமோ அந்த நோடோட வேல்யூ ஃபஸ்ட் நான் செக் பண்ணுறேன். என்னோட ரூட் வேல்யூ, அதாவது என்னோட நோட் வேல்யூ, அந்த என்னோட ரூட் வேல்யூ கீ வேல்யூ, நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய கீ வேல்யூ வந்து ரூட் வேல்யூட கம்மியாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் சைடு நான் வந்து இன்சர்ட் பண்ணணும், ரைட். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா செக் பண்ணுறேன். இஃப் நோடோட லெஃப்ட் வந்து நன்னான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ நோடோட லெஃப்ட் வந்து நன்னா இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் இன்சர்ட் தட் பர்டிகுலர்
நோடு பேசிக்கலி. சப்போஸ் வந்து நோடோட லெஃப்ட்டில் வந்து ஆல்ரெடி வேல்யூ இருந்துச்சுன்னா நான் வந்து அந்த பர்டிகுலர் நோடு அந்த நோட் ஆஃப் லெஃப்ட்டுக்கு அகைன் நான் வந்து இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கு புரியலினா ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ரைட், ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் 50 இருக்குது, ரைட், அண்ட் 40 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 30 நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். 30ங்கிற ஒரு வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 50யும் 30யும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ண எனக்கு என்ன தெரியுது, 50யோட 30 வந்து கம்மியாக இருக்கு. அதனால் வந்து ஐ வில் கால் திஸ் லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு நான் இங்கே வரேன், ரைட். ஸோ இந்த லெஃப்ட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுமே வந்து லெஃப்ட்டில் இருக்க வேல்யூ 40 30 கம்பேர் பண்ணுறேன். அகைன் வந்து 30 வந்து கம்மியாக இருக்குது. அதனால என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 40யோட லெஃப்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். பேசிக்காக இந்த 40யோட லெஃப்ட்டில் வந்து 30 இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து இதுக்கான கோட், ரைட். ஸோ இந்த கோடை வந்து அகெயின் வந்து நீங்கள் ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதே மாதிரி எல்ஸ் ரைட் சைட் நோடுக்கு எல்ஸ் என்ன கண்டிஷன், ஃபஸ்ட் இஃப் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கீ இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தன் த ரூட் வேல்யூ, அதுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு வேலை இல்லைன்னா அதுக்கு என்ன மீனிங், அதாவது நம்ம கீ வேல்யூ வந்து ரூட்டோட பெருசாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரைட் சைடு நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள், புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு நான் வந்து அகைன் 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டெலீட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லைக் எப்பயுமே டெலீட் பண்ணும்போது நம்ம டெலீட் பண்ணும்போது நம்மளோட ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் மாறும், கரெக்டாக. அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரூட்டில் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன், பேசிக்காக அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ டெலீட் ரெக்கர்சிவ்ங்கிற ஃபங்க்ஷனில் தான் வந்து நம்ம டெலீஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தா உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது புரியும். ஆல்ரைட். ஸோ டெலீட் ரெக்கர்சிவ். ஸோ அகெயின் வந்து இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன்னா, லைக் இஃப் ரூட்டில் வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லை, கீயுமே இல்லைன்னா ஐ வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் ரூட். இப்போ வந்து நான் ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். எப்பயுமே நான் என்ன சொன்னேன், டெலீட் பண்ணும்போது நம்ம ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ 3 கண்டிஷன் இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்த 3 கண்டிஷன் வந்து இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து லீஃபு, அப்புறம் 1 சைல்டு நோடு, அப்புறம் 2 சைல்டு நோடு. ஸோ இங்கே செக் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது என்னோட டெலீட் பண்ண வேண்டிய கீ வந்து ரூட் கீயோட கம்மியாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். கம்மியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடுக்கு வந்து அதை கால் பாஸ் பண்ணுறேன். அதே வந்து சப்போஸ் கீ வந்து ரூட் கீயோட பெருசாக இருந்துச்சுன்னா ரைட் சைடுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் காலை பாஸ் பண்ணுறேன். இட்ஸ் அகெயின் ரெக்கர்ஷன் தான், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது, ரைட். சப்போஸ் எல்ஸ்னால் என்னோட கீ வேல்யூவும் என்னோட ரூட் கீ வேல்யூவும் என்னோட கரண்ட் ரூட் கீ வேல்யூவும் நான் டெலீட் பண்ண வேண்டிய கீ வேல்யூ மேட்ச் ஆயிருக்குன்னு மீனிங். சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா நான் என்ன செக் பண்ணணும்னா, நான் டெலீட் பண்ண வேண்டிய நோடு வந்து லீஃப் நோடா இல்லை வந்து இட் ஹாஸ் 1 சைல்டா இல்லை இட் ஹாஸ் 2 சைல்டா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பேசிக்கலி வந்து இஃப் ரூட் லெஃப்ட் ஈக்குவல் டு நன், அதாவது நான் டெலீட் பண்ண வேண்டிய நோடோட லெஃப்ட்டில் வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லைனா, அதாவது இந்த கேஸ் பாருங்கள், இந்த 80 நான் டெலீட் பண்ணணும். 80யோட லெஃப்ட் நான் செக் பண்ணுறேன். ஸோ 80யோட லெஃப்ட்டில் வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லைனா நான் என்ன பண்ணேன்னா, ஐ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் 90. இந்த 90 வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணிடலாம் 70யோட. ஸோ அதுதான் வந்து இந்த கேஸ். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ நீங்கள் இந்த 3 லைன் கூட வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி இந்த 3 நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் எழுதினா கூட போதும், ரிட்டர்ன் ரூட் ஆஃப் ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் ரைட் சைடில் வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லைனா, எந்த ஒரு நோடுமே இல்லைனா, ஐ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் ரூட் ஆஃப் லெஃப்ட், ரைட். ஸோ ஒரு கேஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கேஸ் வந்து லைக் சப்போஸ் நம்மளோட நோடுக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்குது, அந்த கேஸ் இது. ஸோ நம்ம நோடுக்கு வந்து 2 சைல்டு இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், எதர் இன்ஆர்டர் சக்ஸஸர் இல்லைனா இன்ஆர்டர் ப்ரெடிசிசர் ஃபாலோ பண்ணலாம் நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து இன்ஆர்டர் சக்ஸஸர் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது ரைட் சைடு என்னோட எந்த நோடு நான் டெலீட் பண்ணணுமோ அந்த நோடோட ரைட் சைடில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி அதோட ரீப்ளேஸ் பண்ணி அப்புறமா வந்து நான் அந்த நோடை டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபைண்ட் மின்னுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இந்த ரூட் ஆஃப் ரைட்டை பாஸ் பண்ணி ஸோ அந்த ரைட் சைடு சப்ட்ரீல இருக்கிற ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூட் கீயும் அப்புறம் இந்த லார்ஜஸ்ட் இந்த மினிமம் வேல்யூவும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் பேசிக்காக. ஸோ இந்த கோட் உங்களுக்கு பார்த்தாலே புரியும், ரைட். ஸோ ஜஸ்ட் டேக் சம் 1 or 2 minutes to understand this code.
ஸோ அகைன் வந்து நெக்ஸ்ட் வந்து லைக் அகைன் அந்த ரெக்கர்சிவ் காலில் வந்து நான் கால் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து நான் ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இந்த நான் ரிட்டர்ன் பண்ணுற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடான ரூட், அதாவது நான் எந்த வேல்யூ டெலீட் பண்ண நினச்சேனோ அந்த வேல்யூ வந்து டெலீட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ரூட் வந்து மாறி இருக்குது பேசிக்காக, ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் ஸோ இதுதான் வந்து மினிமம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் அதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். மினிமம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இட்ஸ் வெரி சிம்பிள். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு தெரியும் லைக் நம்மளோட பைனரி சர்ச் ட்ரீல வந்து லெஃப்ட் சைடு தான் எப்பயுமே வந்து லோவஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள், வைல் கரண்ட் ஆஃப் லெஃப்ட் இஸ் நாட் நன், மூவ் கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த லாஸ்ட் லெஃப்ட் வந்து எது இருக்கோ அந்த நோட் தான் வந்து இருக்கலே மினிமம் வேல்யூவாக இருக்கும், ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். ஸோ இது வந்து இதுக்கு பேர் இன்ஆர்டர் ட்ராவல்சல். ஸோ இன்ஆர்டர் ட்ராவல்சல் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நீங்கள் பைனரி ட்ரீ வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ட்ரீயை ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இன்ஆர்டர் ட்ராவல்சல் பண்ணி நான் வந்து இது பேசிக்காக வந்து நான் வந்து இந்த அவுட்புட் ரிசல்ட் நான் காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ட்ராவல்சல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடை சும்மா பாருங்கள், உங்களுக்கே புரியும். இன்கேஸ் புரியனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ மேபி, ரைட். ஸோ இன்ஆர்டர் ட்ராவல்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நீங்கள் இன்ஆர்டர் ட்ராவல்ஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து அவுட்புட் நீங்கள் ஒரு ட்ரீயை நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க பேசிக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீயை நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க, அதுதான் வந்து அதுக்கான ஒரு மெத்தட் தான் இன்ஆர்டர் ட்ராவல்ஸல். இன்ஆர்டர் ட்ராவல்ஸல் பண்ணும்போது எப்பயுமே நம்ம ட்ரீ வந்து சார்ட்டடாக தான் வரும், அதாவது நம்மளோட வேல்யூஸ் வந்து அவுட்புட் வேல்யூஸ் வந்து சார்ட்டடாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ட்ராவல்ஸல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டு மேக் இட் ஈஸியர் பேசிக்கலி. ஸோ இப்போ வந்து என்னோட பிஎஸ்டிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணுறேன், ரைட். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து நான் இன்ஆர்டர் ட்ராவல்ஸில் நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இன்ஆர்டர் ட்ராவல்ஸில் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 20, 30, 40, 50, 60, 70 இதெல்லாம் பிரிண்ட் ஆகும், ரைட். அப்புறம் வந்து நான் வந்து 20ங்கிற நோட டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 20 டெலீட் ஆனால் நமக்கு வந்து 20 டெலீட் ஆகிருக்கிற ஒரு லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் 30 டெலீட் பண்ணுறேன். ஸோ 30 டெலீட் ஆகிருக்கிற லிஸ்ட் பிரிண்ட் ஆகும். அப்புறம் 50 டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட் மீ ரன் திஸ் கோட். இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ இதெல்லாமே வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 20 டெலீட் பண்ணுறோம். ஸோ 20 இங்கே இல்லை இந்த லிஸ்ட்டில். அப்புறம் 30யை வந்து நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ 30, 20 ரெண்டுமே இல்லை பாருங்கள். அப்புறம் 50 டெலீட் பண்ணுறோம். ஸோ 50யுமே இல்லை. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து இந்த கோட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 1 or 2 times பாருங்கள். ஆஸ் வெல் as இந்த கோட் வந்து நீங்களே உட்காந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்களே வந்து ட்ரை ரன் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கோடை நான் வந்து எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நான் வந்து இந்த கோடை வந்து எழுதியிருக்கேன், ரைட். ஸோ இஃப் லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் சீரிஸும் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys.